இன்று நாம் செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான நகர்வுகள் தொடர்பில் தெற்கிலே ஒரு கவன ஈர்ப்பை பெறுவதற்காக வருகின்ற 17ஆம் தேதி கொழும்பு போயிரத நிலையத்துக்கு முன்பாக ஒரு ஆர்ப்பாட்ட பேரணிக்கு தயாராகி வருகின்றோம். பிரித்தானியர் இந்த நாட்டை விட்டு அகன்று 77 வருடங்கள் கழிந்த நிலையில் தமிழ் மக்கள் மீது அரச பயங்கரவாதம் தொடர்ச்சியாக பிரயோகிக்கப்பட்டு இன்று இனப்படுகொலையாக மனித புதைகுழி வடிவில் வடக்கு கிழக்கெங்கும் காட்சி தருகின்றது. எப்படி சர்வதேசத்தின் உதவியுடன் கண்ணி வெடிகள் அங்குலம் அங்குலமாக பரீட்சித்து பார்த்து அகற்றப்படுகின்றதோ அது போன்று தமிழ் மக்களை வகை தொகையின்றி தமக்கு ஏற்ற இடங்களெல்லாம் புதைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிக பயங்கரமான படுகொலை கலாச்சாரம் அரச பயங்கரவாதத்தால் இலங்கையில் நடத்தப்பட்டிருக்கின்றது. தற்போது அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் அரச படைகள் செய்த பயங்கரவாதத்திற்கு ஒரு திசை திருப்புவதற்காக விடுதலை புலிகள் இங்கே புதைச்சி வைத்திருக்கிறார்களோ என்ற கோணத்தில் இந்த விடயத்தை திசை திருப்புவதற்காக அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து வடக்கு கிழக்கில் 15 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 7 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்திருந்தார்கள். ஆனால் இன்று தேசிய மக்கள் சக்தி ஏற்கனவே ஆட்சியில் இருந்த அரசுகள் செய்யாத போன்று தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட மனித உரிமை மீறல், போர்க்கால மனித உரிமை மீறல்கள் யாவற்றையும் கருத்தில் எடுக்காது மனித உரிமைகளை மீறிய இராணுவ அதிகாரிகளுக்கு தமது அரசிலே இடம் கொடுத்து இந்த போர்க்குற்றங்களை நடக்கவே இல்லை என்று வாதிக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. போர் நடைபெற்ற காலத்தில் மண்ணில் நிலப்பரப்பில் அரசாங்கம் கூறியது 1.5 லட்சம் மக்களே இருக்கிறார்கள் என்று. ஆனால் 3.5 லட்சம் மக்கள் அங்கே இருந்தது பின்னர் தெரிய வந்தது. அதே போன்றுதான் காணாமல் போன மக்கள் தொடர்பாகவும் ராயப்பு யோசேப் மன்னார் ஆண்டகை மறைந்த 1,46,000 பேர் இலங்கையில் காணாமல் போயிருக்கிறார் என்று கூறியதற்கு இன்று வரையும் அரசாங்கத்திடம் பதில் இல்லை. ஒரு அமைச்சர் கூறுவார் 4,000, இன்னொரு அமைச்சர் கூறுவார் 5,000. காணாமல் போனோரை அந்த அலுவலகம் கூடுகிறது 15,000 என்று. இப்படியாக தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசாங்கம் கடந்த 77 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக புரிந்து வந்த ஒடுக்குமுறையின் ஒட்டுமொத்த வடிவமாக இன்று நாம் செம்மணி புதைகுழியை அடையாளப்படுத்த முடியும். அது மாத்திரமல்ல, தமிழ் மக்கள் மீது காணாமல் போன மக்கள் தாய்மார்கள் இன்றைக்கு 3000 நாட்களை கடந்து தமது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற 24ஆம் தேதி தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு அவர்கள் போராட்டம் நடத்தப் போகின்றார்கள். மேலும் தமிழ் மக்களின் மரபுரிமைகள் சார்ந்த பிரச்சனை, மயிலத்தமடு மாதவனை, வெடுக்கனாரி மடம், குருந்தூர் மலை என நீண்ட பட்டியல் அங்கே தமிழ் மக்கள் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் ஏதோ ஒரு பொருளாதார முயற்சியின் மூலம் தமிழ் மக்களை சாந்தப்படுத்த முடியும் என்று அவர்கள் ஒரு கற்பனையில் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் இதிலே இருக்கின்ற சிவில் செயற்பாட்டாளர்கள் தெற்கு மக்களின் கவனத்திற்கு இந்த மனித அவலத்தை, இந்த இனப்படுகொலையை கொண்டு வருவதற்கான ஒரு செயற்பாடாக நீதிக்கான மக்கள் சக்தி என்ற அமைப்பை உருவாக்கி எமது போராட்ட பணியை தொடங்கியிருக்கிறோம். இதில் உங்களுடைய அனைவரதும் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றோம். நன்றி, வணக்கம். Earn the most trusted British law degree in town. LLB, Arhans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.